அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு தேவையான ஒரு ப்ரெக்னென்சி டிப்ஸ் தான். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, டாக்டர் நாங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 விஷயங்களை நாங்கள் கவனத்தில் வச்சுக்கிற மாதிரி ஈஸியாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, இது இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, உணவு முறை அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் விரைவில் கர்ப்பம் தரிக்கணும் அப்படின்னா இந்த 5 விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு, ஏன்னா நிறைய பேர் எனக்கு பீரியட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது டாக்டர், எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் என்னால் கன்சீவ் ஆக முடியல, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை திரும்ப 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 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். எனக்கு மேரேஜ் ஆகி இவ்வளோ வருஷம் ஆகுது, என்ன காரணம்னு தெரியாமல் நான் கன்சீவ் ஆகாமல் இருக்கேன், இந்த மாதிரியான விஷயத்தை யாருமே சொல்லக்கூடாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 5 காரணங்களை நீங்கள் கவனத்தில் வச்சு இந்த விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிக்க பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பீரியட்ஸோடைய லென்த்து. இப்போ நிறைய பேர் டாக்டர் எனக்கு மாதம் பீரியட்ஸ் வந்துடும் அப்படிம்பாங்க என்கிட்ட வரவங்க. அப்போது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வருது அப்படின்னு கேட்டோன்னா 30 days, 37 days, 40 days ஒன்ஸ் வருது, இல்லைனா 26 daysல வருது, 23 daysல வருது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்டர்வல் பீரியடில் சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக பீரியட்ஸ் அப்படிங்கிறது 25 to 35 daysக்குள்ளே வரணும். அப்படி வரக்கூடிய பீரியட்ஸ் இந்த மாதம் எனக்கு 28 daysல வருதுன்னா நெக்ஸ்ட் மந்த்தும் 28 daysல வரணும். இந்த மாதம் எனக்கு 32 daysல வருதுன்னா நெக்ஸ்ட் மந்த்தும் எனக்கு 32 daysல வரணும். இந்த இடைவெளி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்படி இல்லாமல் மாறி மாறி இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம கர்ப்பம் தரிக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பீரியட்ஸோடைய அந்த நம்பர் ஆஃப் டேஸ். இப்போது ஒரு சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் 2 days தான் இருக்குது, எனக்கு பீரியட்ஸ் 5 days 7 days இருக்குது, அப்போ எவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் 3 to 5 days நல்ல ஃப்ளோ இருக்கணும். இதுதான் நம்ம எதிர்பார்க்குறது. அந்த பீரியட்ஸோட ஃப்ளோ ஃபர்ஸ்ட் டேலேயே ஸ்டார்ட் ஆகணும். இப்போ எனக்கு பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு 2 days ஸ்பாட்டிங் இருக்குது டாக்டர், 3rd day தான் ஃப்ளோ ஆரம்பிக்குது. இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு 3 days ஃப்ளோ இருக்கும், 4th, 5th, 6th, 7th, 8th டேலாம் நான் ஸ்பாட்டிங்காகவே இருக்கும், 10th day தான் நிற்கும். இந்த மாதிரி உங்கள் சைக்கிளோடைய லென்த்து எப்படி இருக்குது, மந்த்லி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பீரியடில் என்ன மாதிரி உங்களுடைய பிளட்டோடைய அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கவனத்தில் வைக்கணும். ஸோ பீரியட்ஸ் 3 to 5 daysல ஒரு 150 ml பிளட் லாஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு 2 to 3 days நல்ல ஃப்ளோ, 4th and 5th day ஆவரேஜாக நின்றுட்டு 5 daysக்குள்ளே கம்ப்ளீட் ஆகணும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து 3வது விஷயம், உங்கள் பீரியட்ஸோடைய கலர். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது, டாக்டர் கருப்பாக போகுது ரத்தம், இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப கட்டியாக பெருசாக போகுது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக பீரியட்ஸ் பிளட்டோட கலர் நல்ல பிரைட் ரெட் கலரில் இருக்கும், அதில் குட்டி குட்டி கிளாட்ஸ் எல்லாத்துக்குமே வரும், அதை பொறுத்து நம்ம பயப்பட வேண்டாம். அடுத்து 4வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பீரியட்ஸ் ஆகி ஒரு 10 daysக்குள்ளே, பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து ஒரு 10 daysக்குள்ளார நம்மளுடைய யோனி பகுதியில், அதாவது அந்த வெஜைனல் ஏரியாவிலேருந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஜெல் வரும். இதை நம்ம என்ன சொல்வோம்னா ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 13-15 நாளைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நடக்கிறதே சில பேருக்கு தெரியாது. அந்த உடல் உஷ்ணம் அதிகமாகிறதோ, இல்லை அந்த மாதிரி நமக்கு ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகிறதோ, இல்லை அது நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக எலாஸ்டிக் மாதிரி அந்த லிக்விட் இருக்கிறதோ, இதெல்லாம் நம்மளால் சில பேருக்கு பார்க்கவும் தெரியாது, சில பேர்த்துக்கு அதை பற்றின ஒரு பெரிய ஒரு அவேர்னஸும் இருக்காது. அப்படி இல்லாமல் அந்த 13 to 15 days இந்த ஓவியுலேஷன் அப்படிங்கிறது நடக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அந்த மாதிரி நமக்கு நடக்கலை, இல்லை ரொம்ப முன்னாடி நடக்குது டாக்டர், ஆனால் எனக்கு 7th 8th டேவே அந்த சிம்டம்ஸ் தெரியுது, நடக்குது டாக்டர், ஆனால் எனக்கு 25 daysக்கு மேலே தான் அந்த சிம்டம்ஸ் தெரியுது, அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நம்மளுடைய குழந்தை பாக்கியம் அடையிறத தள்ளி போடும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும்.
லாஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஓவியுலேஷன் பீரியட் நடக்குது இல்லையா, அதில் இருந்து நமக்கு வந்து ஒரு 11 நாள் கழித்து தான் பீரியட்ஸ் வரணும். மினிமம் 11 days கழித்து தான் பீரியட்ஸ் வரணும். அப்படி இல்லாமல் அந்த மாதிரி நம்ம அந்த அறிகுறிகள், ஓவிலேஷனுடைய அறிகுறிகள் பார்த்த உடனேயே ஒரு வாரத்துக்குள்ளேயே நமக்கு ப்ளீடிங் வந்துடுது, பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலோ, இல்லை ஒரு 20 நாள் கழித்து ப்ளீடிங் வருது அப்படின்னு சொன்னாலோ, அதாவது இது வந்து LH ஃபேஸ், லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஓவியலேஷன் நடந்ததுலேருந்து பீரியட்ஸ் வர வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டம் 11 நாட்கள் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் தப்பு கிடையாது, ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது. அதே சமயம் ரொம்ப குறுகிய காலத்தில் இப்போ 10 நாளில் வருது, அது பரவாயில்ல. ஆனால் சில பேருக்கு 7 நாள் 6 நாள்லேயே வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த லூட்டியல் ஃபேஸோடைய காலம், இதை நம்ம வந்து முன்னாடி வரதையோ இல்லை ரொம்ப லேட்டாக வரதையோ லூட்டியல் ஃபேஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு அந்த LH ஃபேஸ் வந்து அந்த 11 days இருந்தால் தான் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ தான் அந்த கரு வந்து நல்லபடியாக கருப்பையில் பதிஞ்சு வளரும். அந்த மாதிரி சரியாக பதிஞ்சு வளர முடியாத சூழ்நிலை இந்த LH ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியாக இருக்கும் பொழுது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நான் சொன்ன 5 செக்லிஸ்ட், உங்கள் பீரியட்ஸ் எவ்வளோ நாளைக்குள்ளே வருது, எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வருது, எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குது, உங்களோட பீரியட்ஸ் ஆன பிளட்டோடைய கலர் எப்படி இருக்குது, கட்டி கட்டியாக போகுதா இல்லை நார்மலாக இருக்கா, அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதாந்திர ருது மத்திய காலத்தில் அந்த கருமுட்டை வெடிக்கக்கூடிய நிகழ்வு, ஓவியுலேஷன் நடக்கிறது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, அது கரெக்டாக நடந்ததுலேருந்து 11 நாளைக்கு மேலே உங்களுக்கு பீரியட்ஸ் வருதா, இது எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விரைவாக கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த 5 விஷயங்களில் ஏதாவது 1-2 விஷயங்கள் உங்களுக்கு மாறி நடக்கிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்கள் ரத்தத்தில் சில ஹார்மோன் பரிசோதனைகளை பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உணவு முறை மாற்றம் என்ன, உங்களுடைய மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்தில் நீங்கள் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள் என்ன, உங்கள் உடல் எடையை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், குறைவாக இருக்குமா கூடுதலாக இருக்குமா, உங்களுடைய மன ஆரோக்கியத்தை எப்படி நீங்கள் பார்த்துக்கணும், உங்களுடைய உடற்பயிற்சி எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே ஒரு மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் இந்த 5 விஷயங்களை நீங்கள் சீர் செஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் விரைவாக தாய்மை அடைய முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.